வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அன்னை வேளாங்கண்ணி போர்த்துகீசிய பாய்மர கப்பலை புயலில் இருந்து காப்பாற்றிய நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். 1671ஆம் ஆண்டில் சீனாவில் மாக்காவ் என்ற இடத்தில் இருந்து போர்த்துகீசிய வியாபார பாய்மர கப்பல் ஒன்று இலங்கையில் கொழும்புவை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருந்தது. நடுக்கடலில் கடுமையான புயலில் இந்த போர்த்துகீசியர்களின் கப்பல் சிக்கிக்கொண்டது. அந்த கப்பலில் இருந்த போர்த்துகீசியர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கடலில் மூழ்கப் போகிறோமோ என்ற பயத்தில் அஞ்சி நடுங்கினார்கள். புயலின் வேகம் அதிகரிக்க கப்பல் மூழ்கும் நிலையை நெருங்கியது. அந்த நிலையில் கப்பலில் இருந்த போர்த்துகீசியர்கள் அனைவரும் கன்னி மரியாவை கண்ணீரோடு ஜபித்தார்கள். அவர்கள் தங்களை இந்த பயங்கரமான புயலில் இருந்து காப்பாற்றுமாறு வேண்டினார்கள். நாங்கள் நலமுடன் கரை சேரும் இடத்தில் கன்னி மரியா உனக்கு ஒரு தேவாலயம் எழுப்புகிறோம் என நினைத்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் சீற்றம் குறைந்தது. பிறகு கப்பலில் பயணம் செய்த போர்த்துகீசியர்கள் ஓரிடத்தில் கரை இறங்கினார்கள். அங்கு கரை இறங்கியவுடன் கரை இறங்கிய இடத்தின் பெயரை கேட்டார்கள். உள்ளூர் மக்கள் இந்த இடத்தின் பெயர் வேளாங்கண்ணி என கூறினார்கள். போர்த்துகீசிய மாலுமிகள் தங்களுக்கு நடுக்கடலில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி கரை இறங்கிய இடத்தில் இருந்த மக்களிடம் கூறினார்கள். பிறகு அவர்கள் புயலில் சிக்கியதால் பல நாட்கள் சாப்பிடவில்லை என கூறுகிறார்கள். அதனை கேட்ட அங்கிருந்த தமிழ் மக்கள் அந்த போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு உணவுகளை வழங்கி ஓய்வெடுக்க சொன்னார்கள். இரவில் கடற்கரையோரத்தில் ஓய்வெடுத்த போர்த்துகீசிய மாலுமி ஒருவர் ஒரு பெண் தனியாக இரவில் செல்வதை பார்க்கிறார். நடு இரவில் அங்கு தனியாக செல்லும் அந்த பெண்ணை பின்தொடர்கிறார். பிறகு அந்த பெண் ஒரு குடிசையின் உள்ளே செல்வதை பார்க்கிறார். அந்த போர்த்துகீசிய மாலுமி அந்த குடிசையின் உள்ளே சென்று பார்த்தபோது அந்த பெண் அங்கு இல்லை. மேலும் அந்த குடிசை என்பது மேரி மாதாவின் சிறிய தேவாலயம் ஆகும். பிறகு அந்த மாலுமிக்கு தாங்கள் புயலில் சிக்கிக் கொண்ட போது பாதுகாப்பாக கரை இறங்கினால் கன்னி மரியாவிற்கு கரை இறங்கிய இடத்தில் தேவாலயம் கட்டுவதாக கூறியது நினைவுக்கு வருகிறது. உடனே நடு இரவில் தான் கண்ட காட்சியை உள்ளூர் மக்களிடமும் தனது போர்த்துகீசிய பயணிகளிடமும் கூறுகிறார். தான் பின்தொடர்ந்து வந்த பெண் கன்னி மரியாவின் தேவாலயத்திற்கு சென்று மறைந்துவிட்டார் என கூறுகிறார். இவை அனைத்தும் கன்னி மரியாவின் மகிமை என கண்ணீர் மல்க கூறுகிறார். பிறகு அந்த போர்த்துகீசிய மாலுமியே குடிசையில் இருந்த அன்னை மரியாவின் தேவாலயத்தை கல்லால் கட்டப்பட்ட பெரிய தேவாலயமாக மாற்றினார். மேலும் கலைவண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் தேவாலயத்தின் பீடத்தை அலங்கரித்தார். போர்த்துகீசியர்கள் தங்கள் கப்பலின் பாய்மரத் தூணை ஆலய கொடிமரமாக நட்டனர். இதில்தான் இன்றளவும் அன்னை வேளாங்கண்ணியின் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. போர்த்துகீசிய மாலுமிகள் எப்போதெல்லாம் வேளாங்கண்ணி கடற்கரை வாயிலாக செல்கிறார்களோ அப்போதெல்லாம் தாங்கள் கட்டிய அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் வந்து வணங்கி செல்வது வழக்கம். போர்த்துகீசியர்கள் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றும் பல பக்தர்கள் அன்னை வேளாங்கண்ணியை தரிசிக்க கூட்டம் கூட்டமாக தேவாலயத்திற்கு வருகிறார்கள். பல மகிமைகளை புரிந்த கன்னி மரியா அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த வீடியோ போர்த்துகீசிய கடற்பயணிகளின் கப்பலை புயலில் இருந்து காப்பாற்றிய அன்னை வேளாங்கண்ணியின் மகிமையை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.